நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராசி நல்ல ராசி ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 9/5/2013 வியாழக்கிழமை, அமாவாசை திதி, பரணி நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம், நல்ல நேரம் காலை 10:30 முதல் 1:30 வரையில். மேசராசி அன்பர்களே, அத்தியுமக யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. சரியில்லையே, அமாவாசை திதியாச்சே, எல்லாமே சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். காரணம், பரணிர ஆரம்பித்ததுனால எதிர்பாராத சில தடுமாற்றங்கள்னால மனசு அப்படியே ஸ்தம்பிச்சு போகும். கவலைப்பட வேண்டாம். கலக்கம், விரக்தி, தடுமாற்றம், பயம், பதட்டம், கோபம், இதில் தான் ஒரு தெளிவான முடிவை இன்றைக்கி நாம் எடுக்க போகிறோம். இந்த நாள் பிற்பகுதியில் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணி தந்துடுவார். வியாபார நிமித்தம் நன்னா இருக்கும். தொழில் செய்வோருக்கெல்லாம் நன்னா இருக்கும். பெரிய தொழில் அதிபர்கள்லாம் நான் ரொம்ப விசேஷமாக இருப்பா. பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறவாலாம் ரொம்ப சௌக்கியமாக இருப்பா. விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான நாள்னு என்று சொல்லலாம். இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 62% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கம் விரத யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. சில தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். 9 கிரகத்தில் 5 கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் அதிமுக்கியமான கிரகங்கள் இந்த நாள் பிற்பகுதியில் பலனை தர்றது. சுக்கிரனுடைய சுழற்சியும், சூரியனுடைய சுழற்சியும், சந்திரனுடைய சுழற்சியும், செவ்வாயுடைய சுழற்சியும் நமக்கு பலமாக இருக்கிறதுனால இந்த பிற்பகுதியிலேருந்து இந்த நாள் பிற்பகுதியில் நமக்கு எல்லா காரியமும் நம்ம சித்தி பண்ணிக்கலாம். தொழில் செய்வோருக்கு, இன்ஜினியர் தொழிலில் உள்ளவாளுக்கு அதாவது ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய நாள் என்று. குடும்பத்தில் பார்த்தாக்க சின்ன சச்சரவு, சண்டையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே ஒரு முடிவுக்கு வந்துடும். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சு கேட்பா. வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரலாம், நல்லா சௌக்கியமாக போயிட்டு வரலாம். எதிர்பாராத தனசம்பத்து, பொருளாதாரங்கள், எதிர்பாராத பெரியவாளுடைய சந்திப்பு. பெரியவாள்னா மகான்கள், அவளுடைய ஆசி நமக்கு அவசியமான ஒன்று. அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 72% நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கம் ததாக யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 6 கிரகம் நமக்கு எப்போவுமே சௌக்கியத்தை கொடுக்கறது. எதிர்பாராத நன்மைகள் இந்த நாளில் நமக்கு நடக்கும். பெரிய ஜவுளி கடை வச்சுருப்பா. வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து சரக்கெல்லாம் நல்லா உரிய நேரத்தில் வந்து சேர்ந்துடும். அந்த உரிய நேரத்தில் சேர்றச்ச மனசு எப்போவுமே அவளுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். எதிர்பாராத பொருளாதாரம் ஏற்றம் மிகு நாள்னு சொல்லலாம். இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 98% நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. கடகராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கம் பூஷாதி யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நல்லா நமக்கு சாதகமாக இருக்கிறது. மன வலிமை கிடைக்கும். தொழில் செய்வோருக்கு நல்ல ஏற்றமான நாள் இன்றைக்கி. காரணம், விவசாய சம்பந்தப்பட்டவாளுக்கு செவ்வாயுடைய சுழற்சி, சனியுடைய சுழற்சி, புதனுடைய சுழற்சி, கேதுவுடைய சுழற்சி எல்லாமே நன்னா இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மையான நாள் இன்றைக்கி. இரும்பு ராசியுடைய நாள். பெரியவாளுடைய ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போயிட்டு வாங்கோ. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை சேவிச்சுட்டு வாங்கோ. எல்லா காரியமும் உங்களுக்கு சித்தியாயிடும். 100%க்கு 96% நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே பரசுராம யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. நல்லா பராக்கிரம, நல்ல தைரியமான நாள்னு சொல்லலாம். இந்த நாளை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத நன்மைகள். போராடி ஜெயிக்கணும். குடும்பத்தில் நல்ல அமைதி கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மட்டுமில்லாது வெளியே ஏதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஏற்றமான நாள்னு சொல்லலாம். எதிர்பாராத தனசம்பத்து, பொருளாதாரம், பொருள் சேர்க்கை எல்லாமே கிடைக்கக்கூடிய நாள். ஆடை ஆபரணம் எல்லாமே வந்து சேரும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்றமான நாள் என்று. 100%க்கு 97% நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. கன்னியாராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே திருவரை யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமான குரு, செவ்வாய், சனி, புதன், கேதுவுடைய சுழற்சி நமக்கு நன்னா இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணம், வண்டி வாகன யோகம், வீடு மனை யோகம், விவசாயிகளுக்கு நல்ல யோகம், இதெல்லாம் நமக்கு கொடுத்துரும். மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். கல்வியில் நல்ல மேன்மையாக இருப்பா. இந்த நாளில் செவ்வாயோட பலம் நமக்கு இரத்த நாளன்களில் சம்மந்தப்பட்டு நல்ல அதீதியான சக்தியை கொடுக்கறதுனால எதிர்பாராத ஒரு சரீர உபாதைகள்லாம் நம்மளை விட்டு விலகி நமக்கு எப்போவுமே சௌக்கியமான நிலையை கொடுக்கும். 100%க்கு 94% நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. துளாராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கம் ஆசிய யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது.
9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமாக 3 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால குரு, செவ்வாய், சனி பகவானுடைய சுழற்சி ரொம்ப அதிவேகமாக இருக்கிறதுனால எல்லா காரியமும் நம்ம ஓடி ஓடி செய்வோம். பலன் நமக்கு பாதி கிடைக்கும், மற்றவாளுக்கு மீதி கிடைக்கும். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 98% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கம் சுபவதன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 4 கிரகம்தான் நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கறது. மனோதைரியத்தினாலேயே இந்த நாளை நாம் கொண்டு போயிட்டோம். கஷ்டம் இருக்கும், ஆனால் அது கஷ்டமாக தெரியாது. மனசில் கிளேசம் இருக்கும், ஆனால் ஒரு அலாதியான தைரியம் நமக்கு கிடைக்கும். இந்த நாள் பிற்பகுதியில் எதிர்பாராத தன சம்பத்து நமக்கு வந்து சேரும். 100%க்கு 48% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. தனுசு ராசி அன்பர்களே, சதுர்பவ யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் 3 கிரகம் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருக்கிறது. மற்ற உபர கிரகங்கள்லாம் நமக்கு அப்படியே எதிர்பாராத அப்படி சின்ன சின்ன தடுமாற்றங்களை. காரணம் என்னென்ன, ஒவ்வொரு நாளில் நம்ம பார்க்குறச்ச அதிமுக்கியமான கிரகங்களுடைய சுழற்சின்னு ஒன்று இருக்கிறது. அதை நம்ம பார்க்குறச்ச கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். மனசில் பார்த்தா கொஞ்சம் கிளேசம், பயம், பதட்டம், கலக்கம், விரக்தி, தடுமாற்றம், தன்னம்பிக்கை இல்லாத நிலை. மனசில் பார்த்தா எப்போவுமே போட்டி. மற்றவா நமக்கு எதாவது கெடுதல் பண்ணிடுவாளோ, கெடுதல் சொல்லிடுவாளோ, நம்மளை தாழ்வா நினைப்பாலோ, இப்படி பல எண்ணங்கள் தோன்றி அதை மறைகிறதுக்குள்ளவே நாள் போயிடும். இந்த நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 100%க்கு 44% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கம் பிரத யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் சௌக்கியமாக இருக்குது. இருந்தாலும் மனசில் அமைதியை நாம் தான் தேடிக்கணும். நம்மளுடைய உழைப்பு மற்றவாளுக்கு தான் போய் சேரும். பிற்பகுதியில் நன்னா இருக்கிறது. ஆண்டாள் தாயாரை ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் சேவிச்சுட்டு வாங்கோ. எல்லா காரியத்தையும் தாயார் நிவர்த்தி பண்ணி தந்துருவா. இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 92% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கம் பஞ்சதீத யோகத்தில் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 5 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. மனசு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். யாராவது பதில் கேட்டால் கூட நம்ம யோசித்து தான் பேசுவோம். அந்தளவுக்கு உள் மனசு யோசித்து சொல்லுன்னு சொல்லும். அந்தளவுக்கு உள் மனசை கேட்டு தான் நம்ம பேசுவோம். ஆத்மா, அந்தராத்மா, பரமாத்மா, நிர்மாத்மா, சூட்சாத்மா எல்லா ஆத்மாவும் நம்மளோட சேர்ந்து அந்த ஜீவாத்மாவோட கலக்கிற நாள் இன்னைக்கு. கவலைப்பட வேண்டாம். மகான்களுடைய தரிசனம் இன்னைக்கு அவசியம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 80% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கம் வனமா யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமாக 4 கிரகங்கள் குருவுடைய சுழற்சி, செவ்வாய், சந்திரனுடைய சுழற்சி, புதனுடைய சுழற்சி, கேதுவுடைய சுழற்சி நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால மனசு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப தெளிவாக காரியத்தை நம்ம செய்யலாம். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் எல்லாமே சௌக்கியத்தை கொடுக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றமான நேரம் இது. வல்லுநர்களுக்கு ஏற்றமான நேரம் இது. பொறியியற் கல்வி கற்போருக்கு ஏற்றமான நேரம் இது. நல்லா வேலை செய்கிறவாள்லாம், கட்டுமான பணியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான நேரம். சொந்த தொழில், ஆடை ஆபரண பொருள்கள்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான நேரம் இது. இந்த நாளை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத தன சம்பத்து, பொருளாதாரம் வீடு வந்து சேரும். குறிப்பாக பெண்களுக்கு சந்திரனுடைய சுழற்சி நல்லா இருக்கிறதுனால மனசு எப்போவுமே தெளிவாக இருக்கும். ஆற்றுல இந்த சச்சரவுலாம் நீங்கி நல்ல குதூகலமான நிலைகள் உண்டாகும். 100%க்கு 98% நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. மீண்டும் நாம் நாளை ராசி நல்ல ராசி ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். ஓம் நமோ நாராயணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்று 10, 19, 28ஆம் தேதி பிறந்த அன்பர்களுக்கு பொதுவாக நீங்கள் எதையும் நிதானமாக ஆராய்ந்து செயல்படுவதில் வல்லவர்கள். இன்று உங்களுக்கு அதற்கு சோதனை வருவது போல் அவசரமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஸ்ரீ மகாகணபதியை வழிபட்டுவிட்டு பின்பு முடிவுகளை எடுப்பது நல்லது. இன்று உங்களுக்கு மாலை நேரத்திலே ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அக்கம் பக்கத்தாரிடமிருந்து வந்த பகைகள் மறையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9.
2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்த அன்பர்களுக்கு இன்று ஒரு உற்சாகமான நாள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வியாபாரம், தொழில் மற்றும் வர்த்தகங்களிலே ஏற்றமான சூழ்நிலை தென்படும். இன்று மாலை நேரத்திலே வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல முடிவை எடுத்து மனமகிழ்வீர்கள். அக்கம் பக்கத்தாரிடமிருந்து வந்த பகைகள் மறையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்த அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத திடீர் தனயோகம் ஒன்று உண்டு. வரவுகள் மிக அதிகமாக இருக்கும். செலவுகளும் வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கும். செலவுகளை சமாளிப்பதற்காக சில கடன் வாங்கும் திட்டங்களை மேற்கொள்வீர்கள். பழைய கடன்கள் தீர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. வியாபார வர்த்தகங்களில் ஏற்றமான சூழ்நிலை தென்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. 4, 13, 22, 31ஆம் தேதி பிறந்த அன்பர்களுக்கு இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. பங்குச்சந்தை பலத்த ஆதாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வெளிநாட்டிலிருந்து ஒரு நற்செய்தி ஒன்று வரும். வெளியூர் பயணம் செல்வதற்காக திட்டமிடுவீர்கள். கணவன் மனைவிக்குள்ளிருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. 5, 14, 23ஆம் தேதி பிறந்த நண்பர்களுக்கு இன்று எதிர்பாராத ஒரு சில நல்ல காரியங்கள் இன்று நடைபெறும். சில நல்ல முடிவுகளை இன்று எடுப்பீர்கள். குடும்பத்தாருடன் இருந்து வந்த பகைகள் இன்று மறையும். பிள்ளைகளின் வகையிலே நல்ல முடிவுகளை எடுத்து மனமகிழ்வீர்கள். மாலை நேரத்திலே ஒரு நற்செய்தி உங்களை தேடி வரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 1. 6, 15, 24ஆம் தேதி பிறந்த அன்பர்களுக்கு இன்று ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெகு நாட்களாக ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு பொருளை இன்று வாங்குவீர்கள். வங்கிகளில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். வியாபார சம்பந்தமாக கடன் உதவிகளை பெற்று வியாபாரங்களை விருத்தி செய்வீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 5. 7, 16, 25ஆம் தேதி பிறந்த அன்பர்களுக்கு இன்று பல சங்கடங்கள் காலை நேரத்திலே நிகழும். ஆகையால் சற்று நிதானமாக இதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. மதிய நேரத்திலே பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. வாகனங்களிலே கவனமாக சென்று வரவும் கைப்பொருளை கவனமாக வைத்துக் கொள்ளவும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 8, 17, 26ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு இன்று ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெற்றோர்கள் வகையிலே ஒரு ஆதாயம் உண்டாகும். சகோதரி வகையிலே சில பகைகள் ஏற்படலாம். அதனால் வார்த்தைகளை மிக கவனமாக கையாளவும். அக்கம் பக்கத்தாரிடம் நல்ல இணக்கமான சூழ்நிலை தென்படும். எதிர்பாராத ஒரு திடீர் தனயோகம் என்று உங்களுக்கு உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. 9, 18, 27ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். பல விதங்களிலே வருமானங்கள் உயரும். தொழில்துறை வியாபார வர்த்தகங்களில் ஏற்றமான சூழ்நிலை உருவாகும். அரசு துறையிலே புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி மனமகிழ்வீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. இந்த ராசி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.